ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் எஸ்பிஓ ஜாப்ஸ் ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா எஸ்பிஓ ப்ரைவேட் கம்பெனி, அதாவது ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறதுக்காக, லைசன்ஸ் வாங்குறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது பிப்ரவரி 15, 2024 கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஆல் ஒர்க்ஸ் மார்ச் 8 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவில் சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் தகவல்லாம் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த எஸ்பிஓ கடந்த டிசம்பர் 12, 2023 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லா ஒர்க்குமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. விட்ராவல், நியூ ஜாயினிங்கு, டெய்லி டாஸ்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா ஆர்பிஐலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. நீங்கள் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டு உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இதனால் கம்பெனி ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருந்தது. அப்புறமேட்டு புதுசாக 2 கம்பெனியோட டைப் பண்ணியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் அப்டேஷனும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதுக்காக டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரேக்கு. ஓகேங்களா? இது மார்ச் 8 முடியுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் இருக்குது. 20 நாள் மார்ச் 8 ரீஓப்பன் இருக்குது. ரெஃபரலுமே மார்ச் 8 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விட்ராவல் ரிக்வஸ்ட்டும் கொடுக்க போகிறாங்க. முக்கியமான ஒரு நோட் என்னென்னா, இனிமேல் ஜாயினிங்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி ஜாயினிங்கில் இருக்கிறவங்களுக்கும் கூடிய விரைவில் அமௌண்ட் ரீபே பண்ண போகிறாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே. ஓகேங்களா? மார்ச் 8 ரீஓப்பனிங். கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.